இல்ல விசேஷங்களுக்கு புகைப்படம், வீடியோக்களுக்கு தொடர்பு கொள்ளுங்கள். மாவட்டத்தில் உள்ள சபர்மதி சோசியல் சேவா சங்கம் என்ற தொண்டு நிறுவனம் மத்திய அரசின் பல திட்டங்களை மக்களுக்கு அளித்து வருகிறது. அதில் ஒன்றான யாசகம் பெறுவோருக்கான வாழ்வாதாரத்திற்கான திட்டத்தை மாநில அரசு மகளிர் திட்டத்துடன் இணைந்து உடுமலை வட்டாரத்தில் உள்ள பல்வேறு பகுதிகளில் இந்த திட்டத்தை செயல்படுத்தி வருகிறது. அதில் ஒன்றான மயிலாடும்பாறை மற்றும் தேவனூர் புதூரில் இந்த பயிற்சி கடந்த 1 மாத காலமாக நடந்து முடிந்து அதற்கான சான்றிதழ் வழங்கப்படும் நிகழ்ச்சியும் நடைபெற்றது. இந்த நிகழ்ச்சியில் சபர்மதி சோசியல் சேவா சங்கம் என்ற தொண்டு நிறுவன இயக்குனர் குமரகுரு மற்றும் பயிற்சிவிக்கும் ஆசிரியை ராஜலட்சுமி, தேவனூர் புதூர் ஊராட்சி செயலாளர் மணிகண்ட குமார், மேற்கு ஒன்றிய செயலாளர் செலியன் ஆகியோர் இந்நிகழ்ச்சியில் கலந்து கொண்டனர். இந்த பயிற்சியானது அடுத்த கட்டமாக தளி அருகில் அமைந்துள்ள ஜல்லிபட்டி மற்றும் அதனை சார்ந்த சில பகுதிகளில் நடத்தப்பட உள்ளதாக சபர்மதி சோசியல் சேவா சங்க நிர்வாக இயக்குனர் குமரகுரு அவர்கள் தெரிவித்தார். இந்த பயிற்சியோடு அவர்கள் நின்றுவிடாமல் அவர்களை சுய உதவிக்குழுக்களாக பதிவு செய்து அரசாங்கத்தின் மூலம் கடனுதவி பெற்று தந்து அவர்கள் அனைவரும் வாழ்வாதாரத்தை முன்னேற்றும்படியாக உள்ளது என்பது தெரிய வந்துள்ளது. இந்த பயிற்சியானது 40 வயதிற்கு உட்பட்டவர்களுக்கு வழங்கப்படுவதால் குடும்பத்தில் உள்ள 18 வயதிற்கு மேற்பட்ட பெண்களை கண்டறிந்து அவர்களுக்கு தேவையான மனநல ஆலோசனைகளையும் வழங்கி தேவையான உணவு, உடை கொடுத்து பயிற்சியும் கொடுத்து அவர்களின் வாழ்வாதாரத்தை மேம்படுத்தியுள்ளது என்பது பாராட்டுக்குரிய செயலாக உள்ளது. அதுக்கு அடுத்து வந்து என்ன கோர்ஸ் வேணும் அப்படிங்கிறதையும் வந்து நாங்கள் கன்சிடர் பண்ணுவோம். சரிங்களா? அது ஃபீல் பண்ணுறீங்க. அதான் ஒரு 2 பேர் எடுத்து சொல்லுங்க. குவாலிட்டி ஆஃப் எஜுகேஷன் அவங்க எப்படி உங்களுக்கு சொல்லி கொடுத்தாங்க? குழு சேர்ந்தது அதுக்கு தான். குழு சேர்ந்தது அதுக்கு தான். குழு ஃபார்ம் பண்ணது காரணமே அதுதான். அந்த குழுவை வச்சு இண்டிவிஜுவலாக பண்ணுறதுனா நீங்கள் குழுவாக சேர்ந்து பண்ணீங்கன்னா இன்னும் நிறைய விஷயத்தை வந்து நம்ம கொடுக்கலாம். கவர்மெண்ட் சைட்லேருந்து உங்களுக்கு சப்போர்ட் கிடைக்கும். இண்டிவிஜுவலாக பண்ணுறதுனா கவர்மெண்ட் சைட்லேருந்து நிறைய குழுக்கு வந்து நிறைய சப்போர்ட் பண்ணுவாங்க. சரிங்களா? சரி ரைட் ஓகே வெரி குட். முன்னாடி வாங்க. ஒரே மாசத்துல வந்து ஒரு ஆதி ஸ்டிச்சும் பழகிறது எப்படி வந்து ரீஸ்டிச் பண்ணுறது ஒவ்வொரு ஸ்டிச்சுமே அந்த அக்கா வந்து ரொம்ப தெளிவாக உங்களுக்குமா சொல்லி கொடுத்தாங்க. எத்தனை சந்தேகம் கேட்டாலும் 7 மணி வரைக்கும் இருந்து எங்களுக்கு சொல்லி கொடுத்துட்டு போனாங்க. யார் வந்து நல்லா பண்ணுறாங்க, யாருக்கு வந்து அது இன்ட்ரெஸ்ட் இருக்கு அதை கேட்டு நாங்கள் அதை வந்து முயற்சி பண்ணி நாங்கள் இதை வந்து நல்லா கொண்டு போகணும்னு நினைக்கிறோம். எப்போ முடிவு எடுப்பீங்க? கோர்ஸ் முடிஞ்சு சார். இவங்க தான் வந்து இந்த குரூப்ல ஃபாலோ பண்ணிட்டாங்க. ஸ்டேட்மென்ட் இருக்குங்க சார். இதுல 10 பேர் தான் குரூப்பே இன்கம் ஆகலாம். இந்த குரூப்ல யார் லீடர்ஷிப் எடுத்து பண்றீங்க, என்ன பண்ண போறீங்க அப்படிங்கறத நீங்க நேரா முடிவு பண்ணிருக்கணும். ஏன்னா ஆல்ரெடி வந்து தலைவர் போற செயலாளர்கள் போட்டுருப்பாங்க அந்த குரூப்ல. சரி சென்ட்ரல் கவர்மெண்ட் சைட்லையும் சரி எங்க சரி எந்த சப்போர்ட் இருந்தாலும் நான் ரெடியா இருக்கேன். ஸ்டேட் கவர்மெண்ட்னாலும் சரி சென்ட்ரல் கவர்மெண்ட்னாலும் சரி மத்திய அரசு மாநில அரசு ரெண்டுமே வந்து இங்கே மிங்கிள் ஆகிறதுனால உங்களுக்கு எந்த சைடு நீங்கள் சப்போர்ட் கேட்டீங்கனாலும் எங்களால் கொடுக்க முடியும். சரிங்களா? தயவுசெய்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். நீங்கள் குரூப் இருக்கீங்களா? இதனோட நோக்கம் என்னென்னா கிராமப்புற பெண்கள் வாழ்வாதாரம் முன்னேறணும்னு சொல்லி இந்த ட்ரைனிங் தராங்க. இதெல்லாம் நீங்கள் யூஸ் பண்ணிக்கணும். ரெண்டாவது நீங்கள் ஒரு சுய உதவிக்குழு மூலமாக லோன் வாங்கி மிஷின்ஸெல்லாம் வாங்கி இதை டெவலப் பண்ணணும்னு கேட்டுக்கிறேன். மகளிர் திட்டம் சாருக்கு எல்லாத்தையும் நடிக்கிறது. ஹஸ்பண்டிங் கூட நீங்கள் நம்ப வேண்டிய அவசியம் இல்லை. ஏன்னா ஒரு நாளைக்கு ஒரு ஆரி ஒர்க் பண்ணாலே போது ஒரு 300 ரூபா கிடைக்கும். அதை வச்சு உங்களுடைய வாழ்வாதாரத்தை நீங்கள் மேம்படுத்திக்கலாம். நாங்கள் வந்துட்டு மயிலாடும்பாறை குரூப்லேருந்து வரோம். எங்களுக்கு வந்துட்டு சபர்மதி சோசியல் சேவா சங்கத்தின் மூலயமா எங்களுக்கு
ஆரி ஒர்க் வந்துட்டு ஒரு குழுவாக ஃபார்ம் பண்ணாங்க. எங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு. இந்த லீவை வந்துட்டு நாங்கள் என்ன பண்ணுறதுன்னு தெரில. எங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக நாங்கள் எங்கள் ஓன் இதுக்கு வந்துட்டு நாங்கள் எய்ம் பண்ணிக்கிற மாதிரி எங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சு. எங்களுக்கு மகாலட்சுமி வந்து தெளிவாகவும் நல்லாவும் புரிகிற மாதிரி சொல்லி கொடுத்தாங்க. எத்தனை டைம் கேட்டாலும் சலிக்காமல் சொல்லி கொடுத்தாங்க, நீட்டாக சொல்லி கொடுத்தாங்க. மோட்டிவேட் பண்ணுற மாதிரி பண்ணாங்க. ரெண்டாவது நாங்கள் ஒருத்தர் சொல்லி கொடுக்குற மாதிரி சொல்லி கொடுத்தாங்க, அதுதான் மேட்ருங்க. அடுத்தது நாங்கள் நெக்ஸ்ட்டு போனாலும் நல்லா சொல்லி கொடுக்குற மாதிரி சொல்லி கொடுத்தாங்க. இதே 5 கிலோமீட்டர் 10 கிலோமீட்டர் தூரமெல்லாம் இருந்துச்சுன்னா போய் அலைஞ்சிருக்க மாட்டோம், விட்டுருக்கோங்க அப்படியே. அதே மாதிரி மெட்டீரியல்ஸ் எல்லாமே ஃப்ரீயாக கொடுத்ததுமே எங்களுக்கு ரொம்ப பெனிஃபிட்டாக இருந்துச்சுங்க. நாங்கள் வாங்கி பண்ணுற மாதிரி இருந்துச்சுன்னா கிளாஸ் பாதியிலே கட் பண்ணியிருப்போங்க. எல்லாமே அவங்க கொடுத்தது தான் எங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுங்க. கொடுத்த எல்லா மெட்டீரியல்ஸுக்குமே ஸ்டிச்சை சொல்லி கொடுத்தாங்க. இதே மாதிரி நிறையா ட்ரைனிங் எங்களுக்கு கொடுத்தாங்கன்னா ரொம்ப பெனிஃபிட்டாக இருக்குங்க. நாட்கள் நடந்துட்டுருக்கு. 30 நாள் நடந்தது. 30 நாள் ப்ரோக்ராம் நடந்துட்டுருக்கு இல்லைங்களா? இப்போ தூரத்தில் இருக்கிறவங்களுக்கும் பஸ் ஃபெசிலிட்டி அல்லது கூட்டிகிட்டு வந்து இவங்களே அரேஞ்ச்மெண்ட் பண்ணியிருக்காங்க இல்லைங்களா? சரிங்க மேடம். அப்போ ட்ரைனிங் முடிஞ்சு இப்போ சர்டிஃபிகேட்டை இஷ்யூ பண்ணியிருக்காங்க இல்லைங்களா? லோன் ஃபெசிலிட்டிஸ் ஏதாச்சும் ஏற்பாடு பண்ணி தர்றாங்களா எப்படிங்க? லோன் ஏற்பாடு பண்ணிக்கலாம் நம்ம சொல்லியிருக்காங்க சார். பண்ணி கொடுக்குறேன்னு குழு மூலியமா சொல்லியிருக்காங்க. வீரலட்சுமி சொல்லியிருக்காங்க. சரிங்க. நாங்கள் வந்து தேவூர் புது பஞ்சாயத்தில் இருக்கிறோங்க சார். எங்கள் பஞ்சாயத்துக்கு வந்து சட்டப்பாரி சேவா சங்கத்திலிருந்து வந்து இந்த ஆரி ஒர்க் கோச்சிங் வந்து எனக்கு வந்து அரேஞ்ச் பண்ணி கொடுத்தாங்க. அது வந்து எனக்கு ரொம்ப பெனிஃபிட்டாக இருக்குது. நாங்கள் எல்லாருமே வீட்டில் இருக்கிறவங்க குழந்தைங்க வச்சுட்டு வீட்டில் தான் நாங்களாம் இருக்கோம். எங்களுக்கு வந்து வீட்டிலேருந்தே சம்பாதிக்கிறதுக்கு ஒரு நல்ல வழியாக வந்து இது வந்து எங்களுக்கு அமைஞ்சிருக்குதுங்க. ஒரு ப்ளவுஸ் வந்து எப்படி நுணுக்கமாக வந்து மற்றவங்களுக்கு டெலிவரி பண்ணுற மாதிரி வந்து அந்த அக்கா ரொம்ப கிளியராக சொல்லி கொடுத்தாங்க. அது எனக்கு ரொம்பவே நான் வந்து சுயமாக யாரையும் வந்து நம்பாமல் நாங்களே வந்து எங்கள் சுயகாலில் வந்து சம்பாதிக்கிறதுக்கான ஒரு வழிமுறையை வந்து இந்த கோச்சிங் வந்து எங்களுக்கு கொடுத்துருக்குங்க. அது மட்டும் இல்லாமல் மெட்டீரியல்ஸ் எல்லாமே இலவசமாக கொடுத்தாங்க. அதுவும் எனக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருக்குங்க. இந்த மாதிரி நிறைய வந்து கிளாஸ் வந்தால் நாங்கள் வந்து இன்னுமே எங்களுடைய வாழ்க்கை வந்து நாங்கள் வீட்டுக்கு வந்து இது ரொம்ப பயனுள்ளதாக இருக்குதுங்க சார். சொல்லிக் கொடுத்து டீச்சருங்க 7 மணி வரைக்கும் எங்களுக்கு வந்து எந்த ஒரு டவுட் இருந்தாலும் டீச்சர் சொல்லிக்காமல் வந்து எதாவது சொன்னாங்க. இது வந்து எங்களுக்கு வந்து ஃபுல்லாகவே ஒன்றுமே தெரியாது. ஆனால் தெரியும் நாங்களே டவுட் போடுற அளவுக்கு எல்லாமே சொன்னதுனால நாங்கள் டீச்சரில் ஃபஸ்ட்டு தேங்க்ஸ் சொல்லணும். நான் என்னன்னே தெரியாதவங்க கூட 1 மாதத்தில் கற்றுக்க முடியும்னு சொல்லி எங்களுக்கு கற்றுக் கொடுத்துருக்காங்க. அந்த 1 மாதத்துலேயே வந்து நாங்கள் எல்லா ஸ்டிச்சஸுமே வந்து கற்றுக்கிட்டோம். 1 மாதத்துல ஒரு ப்ளவுஸ் நாங்களே போடுற அளவுக்கு ட்ரெயின் ஆகிருக்கோம். ஒன்றுமே தெரியாத 0% இருக்கிறவங்க கூட 100% ஆரி ஒர்க் போடுற அளவுக்கு ட்ரெயின் பண்ணியிருக்காங்க. 30 நாள் எங்களுக்கு இந்த கோர்ஸ் முடிஞ்சிருந்தா எங்களுக்கு வந்து சர்டிஃபிகேட் வந்து கொடுத்துட்டாங்க. இந்த சர்டிஃபிகேட் மூலமாக வந்து எங்களுக்கு வந்து லோன் ஏற்பாடு பண்ணி கொடுக்குறேன்னு சொல்லியிருக்காங்க. இது மூலமாக நான் வந்து எங்கள் குரூப்பை வந்து குரூப்பாக ஃபார்ம் பண்ணி வந்து நாங்கள் ஒரு சுய தொழிலாக வந்து எடுத்து பண்ணுற அளவுக்கு வந்து அவங்க வந்து ஏற்பாடு பண்ணி கொடுக்குறேன்னு சொல்லியிருக்காங்க சார். அந்த கிளாஸ் நடத்துறது மட்டும் இல்லாமல் இந்த கிளாஸ்க்கு நாங்கள் வரப்போ எங்களுக்கு டீ ஸ்நாக்ஸ் எல்லாமே வந்து ஃப்ரீயாகவே ஆப்ரேட் பண்ணி கொடுத்தாங்க. வெளியே போய் கற்றுக்கிட்ட பே பண்ணி கற்றுக்கிட்ட கூட இந்த அளவுக்கு கற்றுக்க முடியுமான்னு தெரியல. 30 நாளில் ரொம்ப ஈஸியாக சொல்லி கொடுத்துருக்காங்க. ராஜிக்கு ரொம்ப தேங்க்யூ சொல்லிக்கணும். நாங்கள் இருக்கிற இடத்துக்கே வந்து சொல்லி கொடுத்துருக்காங்க. நாங்கள் வெளியில் போய் இது கற்றுக்கணும்னு இல்லாமல் இந்த இடத்துக்கே வந்து சொல்லி கொடுக்குறப்ப எல்லாத்துக்குமே எங்களுக்கு